விதி இவங்களோட பக்கம் கிடையாது இப்போது. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படி என்ன நடக்குது பார்த்துருவோம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் ஆயில் வந்துட்டு பார்க்கலாம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கிடைக்கும். உங்கள் பர்சன் வந்து அடுத்த கட்டம் நகரணும், ரொம்ப சீக்கிரமாக நகரணும், அதனால நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதாவது வேகம் அதிகமாக இருந்திருக்கும் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு. பட் ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க நினச்சபடி இல்லை, ஒரு சில தடங்கல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க போட்ட பிளான் வந்து சீக்கிரமாக போகணுங்கிற பிளான், ஆனால் இப்போ அதுவே ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப டிலே ஆகுது. அங்கே முன்னாடி வந்து நீங்கள் இருந்தப்போ சரி, அந்த டைம்லலாம் கூட எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கு. ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிருக்க முடியும். ஒரு பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பிளானில் வந்து நல்ல ஒரு செய்தியை ஈஸியாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து 2 வழியில், அதாவது ஒரு ஈஸியாக ஒரு எஃபோர்ட்ஸ் போடுறாங்கன்னா அப்போ டபுள் மடங்கு போடணும். ஒரு விஷயம் ஈஸியாக செஞ்சதை இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு போராடி செய்யணும் அப்படின்றபடி வந்து இருக்குது. அதாவது இப்போது அவங்களுக்கு வந்து இப்போவும் சரி, வரக்கூடிய டேஸ்லேயும் சரி, கொஞ்சம் அந்த வேகங்கள் குறையும், அந்த தடங்கல்கள் ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு 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 விஷயத்துக்கும் வந்துட்டு 2 வாட்டி இல்லை, ரொம்ப நிறைய வாட்டி வந்து அழுத்தங்கள் கொடுக்கணும். அதில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக வந்துட்டு போடணும். அப்படி ஒரு சூழ்நிலைகளில் வந்து இருக்க சான்சஸ் அதிகம். அதாவது அவங்க நம்பினது இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு சிக்கலில் கொண்டாந்து விட்டதே அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த சூசன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இந்த அவங்களோட முக்கியமான பீப்புள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு கேட்டதோட விளைவுகள் இப்போது. அதே மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து அவங்களாம் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கைகள் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக நிற்குது. அந்த வாய்ப்புகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டுமே, ஓகே ஒரு வாய்ப்பு வந்திருந்தால் இது கடைசி வரைக்கும் நிற்கும், எந்த தடங்களுமே வராது, ஏன்னா எல்லாமே நல்லபடியாக போகுது, அப்படியே போயிடும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு சம்டைம்ஸ் ஒரு பேராசைன்னு சொல்லலாம், இல்லை ஓவர் கணக்கு போட்டதோட விளைவுகள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்ணணுங்கிற யோசனைகள் இல்லாமல் போட்ட கால்குலேஷன்ஸ் இப்போ மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அண்ட் ஆல்சோ உங்களை விட்டதை இந்த இந்த இது இந்த இந்த விஷயங்கள் கொடுத்த அதீத நம்பிக்கையினால தான் உங்கள் விஷயத்திலுமே ரொம்ப நிறைய காயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களை அளவச்சதில் இருந்து, உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டதில் இருந்து, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு ஒரு ரீசனும் கூட தான். ஓகேங்களா? அளவுக்கு அதிகமாக அந்த பர்சனையோ அந்த வந்த வாய்ப்புகளையோ நம்பி உங்களை விட்டது இன்னொரு பெரிய தப்பு அவங்க பண்ணது. ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வா சரி, இப்போ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குள்ளார இருந்திருந்தது அப்படின்னா, சரி வா பேச்சுவார்த்தைக்கு வா, பேசி சால்வ் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம் வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுருந்தா கூட அந்த மாதிரி வராமல் அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு பேச வந்தாலும் ஒரு முக்கிய சீரியஸான கான்வர்சேஷன், சீரியஸாக ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அப்போது வந்து அதுக்கு பதில் கொடுக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு பார்க்கறது, ஸோ பண்ண தப்புகளுக்கான பொறுப்புகளை எடுத்துக்கிறது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணலை. அண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் கேட்டிருந்தாலும் வெயிட் பண்ணு, நான் வருவேன், நான் சரி பண்ணுவேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அவங்க உங்களை வெயிட்டிங்லேயே வச்சுட்டு ரொம்ப நாட்கள் வந்து உங்களோட நேரத்தையும் சரி, உங்களோட வாழ்க்கை கனவுகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வேஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கர்மாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவங்க பண்ண தப்பு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி அவங்க முக்கியமான ஒரு
டைமில் வந்துட்டு திரும்பி வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க போனப்போ அழுதிங்க, நிறைய கஷ்டப்பட்டீங்க. இருந்தாலும் அவங்க திரும்பி வர்றதுக்கான அந்த டோரை நீங்களே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது அவங்க எப்போ வேணால் உங்கள் லைஃப்பில் வரலாம், எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவங்க ரொம்ப கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அசால்ட்டாக எடுத்திருப்பாங்க உங்களை. சரி, இப்போ நம்ம திரும்பி வந்து பேசினாலும் பேசத்தான் போகிறாங்க, மறுபடியும் அக்செப்ட் பண்ணுவாங்க, என்ன கோச்சுக்குவாங்க, சமாதானப்படுத்திட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இப்போ அவங்களுக்கு இனியும் ரியலைஸ் ஆகும். இந்த டைம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த க்ளோஸ் பண்ண டோரு பெர்மனண்ட்டாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுமே வந்து தெரிய வரும். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ரியலான பயம் அப்படின்றது வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். பார்ப்போம். அதாவது உண்மையிலே வந்து இவங்க ஹானஸ்ட்டாகவே வந்து அன்னைக்கே வந்து பேச வந்தப்போ, அந்த கான்வர்சேஷன் ஏதாவது இருந்தப்போவுமே அப்பயுமே ஹானஸ்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதை விட்டுட்டு ரொம்ப இப்போ உண்மைகள் நிறைய மறைச்சிருக்காங்க. அந்த உண்மைகள் நீங்கள் கண்டுபிடிச்சி கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் அதை சமாளிச்சிருப்பாங்க. ஸோ தேவையில்லாத சிம்பிளாக முடிக்க வேண்டிய பிரச்சனைகளை அவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் வேண்டான்னு வராமல் போகிறது, எமோஷன்ஸ் ஏதாவது நீங்கள் அழுதாலும் அதை வேண்டான்னு இக்னோர் பண்ணிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ணுக்கு முன்னாடி பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போனது, இது அப்படியே இப்போ திரும்ப அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி அதே அடிகள் விழ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறாங்க, திடீர்னு கேன்சல் ஆகும். இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணி ஹர்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு, இவங்க போடுற எஃபோர்ட்ஸுக்கு ஒன்று இவங்களே அதை கேன்சல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து அதை மதிக்காமல் கேன்சல் பண்ணுறது. ஸோ எல்லாமே இந்த வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அந்த கடைசி நிமிஷம் கையை விட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பர்சனுக்கு அதிகமான நம்பிக்கை கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா பணம், ஃபைனான்ஷியல் விஷயங்கள், உதவி செய்ய ஆளுக இருந்தது. ஸோ அந்த ஃபைனான்ஷியலி இவங்களுக்கு என்ன உதவிகள் ஒரு வழியில் கிடைச்சதோ, அந்த உதவிகள் இனி கிடைக்கிறதுல வந்து சிரமங்களை பார்க்க முடியும். அப்போது ஈஸியாக எல்லாம் வந்துட்டு கேட்டப்போ ஒன்று ஒன்று கிடச்சிட்டு இருந்தது. இப்போ அது ஸ்டாப் ஆகும் இல்லையா, அது டிலே ஆகும், தள்ளி தள்ளி போகும். அப்போ ஒன்று ஒன்று அது தள்ளி போகிறப்போ அதெல்லாம் வெயிட்டிங்லேயே போகும். அப்போது அவங்களுக்கு வந்துட்டு அது வெயிட்டிங் அப்படியே போயிட்டே இருக்குமே தவிர எல்லாமே இப்போ இந்த டைமில் முடிச்சிடலாம், இதில் பண்ணலான்னு போட்ட பிளானிங் எல்லாமே வந்துட்டு தடங்கள்லாம் போகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பணம் விஷயங்களும் சரி, நம்பிக்கை விஷயங்கள், அவங்களோட வேலை விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு சில அடிகளை வந்துட்டு பார்க்க முடியும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து இமோஷ்னலி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட் சிஸ்டம், சரியா? இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்களுக்கான கார்மிக் திங் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு கையை கொடுத்துச்சு, எது வந்து உங்களுக்கு எதிராக நிற்க தூண்டுச்சோ, உங்களுக்கு துரோகம் பண்ண என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சோ, அந்த விஷயங்களில் தான் வந்துட்டு ஒன்றொன்னா வந்து அடிகளை பார்ப்பாங்க. ஸோ எமோஷ்னலி வந்துட்டு நீங்கள் லவ் விஷயத்தில் நொந்து போனீங்க எமோஷ்னலாக, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான கரியர் இந்த விஷயங்களில் வந்துட்டு எமோஷ்னலி டவுன் ஆவாங்க. ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லவ் விஷயங்களில் டவுன் ஆகிறாங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு வழியில் மறுபடியும் மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலான விஷயங்களில் டவுன் ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலி ஹெல்ப் கிடைக்கிறது ரொம்ப ரேர், கஷ்டம். இப்போ ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதுவே பிடிச்சிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டாங்க அப்படின்னா வேறு பர்சன் வந்து இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த இழந்த அந்த வேகம், அந்த வேகம் எல்லாமே போயிடும். இழந்த விஷயங்கள் வந்துட்டு திரும்ப எடுக்கிறதுக்கு வந்து நாட்கள் ஆகிடும், ரொம்ப சிரமங்களை கொடுத்துரும்.
ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னா, சரி ஒரு பக்கம் நம்பிக்கை வச்சுருந்தாலும் சரி, அந்த சந்தோஷங்கிறது அப்போ அவங்கக்கிட்ட கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது எல்லாம் இருந்தும் ஒரு இல்லாத ஒரு உணர்வு இருக்குல்ல, ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு சந்தோஷமா நான் இல்ல. ஒரு மாதிரியா இருக்கு. அப்படின்ற ஒரு உணர்வுகள் நெறைய டைம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா லைஃப்ல வந்துட்டு உங்க விஷயத்துல பண்ண தப்புக்கள் எல்லாமும் கூட சம்டைம்ஸ் ஞாபகம் வருது. இப்போ இவங்க வந்து என்ன அப்டின்னா, இந்த டவுனா இருக்கிறப்போ வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்றாங்க, நெறைய யோசிக்கிறாங்க. அப்படின்னா எங்க இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, அது உங்க சைட்ல நீங்க இருந்தப்பையில இருந்தே அந்த பிரச்சனைகள்ங்கிறது இருந்திருக்கும். ஏன்னா, நீங்க இருந்தப்ப இருந்து யாரு வந்து ஒரு நம்பிக்கை குடுத்தாங்களோ, அந்த பெர்சன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும் பிரச்சனை. ஓகே. அப்ப எந்த இடத்துல நம்ம வந்து அ அ இந்த இப்ப அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டா, அதில நீங்க இருப்பீங்க. நீங்க இருந்தப்போ கூட வந்துட்டு, என்ன இடத்துல தப்பு நடந்தது? எங்க மிஸ் ஆனோம்? அப்படிங்கிற கணக்கெல்லாம் உங்களுக்கு வரும். ஆனா, அப்படி யோசிக்கிறப்போ கூட, உங்களோட ஞாபகங்கள்னு வந்துச்சுன்னா, டெஃபினெட்லி ஹர்ட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ, உங்களுக்கு அந்த பண்ணுன அந்த ஒரு பேக் ஸ்டாப் அந்த விஷயங்கள் வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும். அவங்க எடுத்த வேகமான முடிவுகளே வந்து இன்னைக்கு அவங்க நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க கூட இருக்கிறப்போ ஏதாவது பிரச்சனைகள், கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்க. நிம்மதி இல்ல. சரி இதில இருந்து உங்கள விட்டு வெளிய வந்து மத்த பெர்சன் பேச்ச கேட்டுட்டு போனா நிம்மதி கிடைக்கும். அப்படின்னு நெனச்சு போனது, இப்போ வந்து வேற மாதிரி வந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு நிம்மதி இருக்குதான்னா இல்ல. ஒரு பயம். ஏன்னா, இப்போ வந்து எல்லாத்தையுமே இவங்களே சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா அதே மாதிரி இவங்களோட பிரசன்ஸ்ங்கிறது முக்கியமா இருக்கு. இப்ப ஒரு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா, ஹேப்பியா இருக்கலாம் அப்படின்னாலும் அவங்களால முடியாது. வெளியில வந்து காமிச்சுக்குவாங்க. பட் ஆனா அந்த நைட் டைம்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த டைம்லயும் சரி, நெறைய யோசனைகள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா, உதவி செஞ்ச பெர்சன்ஸாக இருக்கட்டும், அவங்களே இப்ப இவங்களுக்கு ஒரு போட்டியாளராக இருக்க வாய்ப்புகள் வரும். இனியும் அப்படிதான். "நீ நல்லா இருக்கணும். உனக்காக நான் இதெல்லாம் செய்றேன். நீ நல்லபடியா முன்னுக்கு வா." அப்படின்னு சொன்ன நபரே, அந்த ஃபேமிலின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருப்பாங்கல்ல, இல்லையா? அவங்க பேச்சு கேட்டுட்டு இத்தன வேலைகள செஞ்சாங்கல்ல, அதே நபர்களே இவங்களுக்கு போட்டியாளரா வருவாங்க. அப்போ இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் கிடைச்சதோ, இனி அது கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தனக்கு ஒண்ணுன்னா வந்து நிப்பாங்கன்னு நெனச்ச பெர்சன் இன்னைக்கு எதிராளியா வந்து நிக்க பாப்பாங்க. ஸோ, இப்ப அவங்களுக்கு கடைசியில பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு யார் இருக்காங்க? யாரும் கிடையாது. ஸோ, உங்கள மிஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனா, அது வந்து ரொம்ப டூ லேட்டுங்கிற உணர்வுகளும் இருக்கும். ஏன்னா, ஒரு சில பேரு நீங்க ஆல்ரெடி அந்த பெர்சன் வர்றதுக்கான ஒரு டோர், ஒரு கதவ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ரொம்ப எமோஷன்ஸ் விட்டுட்டீங்க. இப்போ அதே மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து மாறுனனால தான், அவங்களோட டெஸ்டினியுமே வந்து மாறியிருக்கு. இப்ப அவங்களோட இத்தன சூழ்நிலைகள் மாறுனதுக்கு ரீசன், நீங்க இன்னைக்கு இனிமேல் எனக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னு விலகினது இன்னொரு ரீசன். ஸோ நீங்க விலகிட்டீங்க. இவ்வளோ நாள் அவங்க வருவாங்க எதிர்பார்த்தீங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வேண்டான்னு விலகுறப்போ, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்மிக் திங்ஸு அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ உங்களோட எனர்ஜி மாறினதும் இன்னொரு காரணம். அவங்களுக்கு இந்த இப்போ ஃபேஸ் பண்றது. ஏன்னா, நீங்க ஒரு சில பேர் இப்ப நல்லா தெளிவாயிட்டீங்க. நீங்க இப்ப இன்னும் அவங்க பின்னாடிலாம் ஒண்ணும் ஓடுறது கிடையாது. அவங்கள சேஸ் பண்ண விரும்பல. நீங்க உங்க வாழ்க்கைய பார்க்கணுங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, நீங்க தெளிவானது எல்லா என்டையர் ஆன விஷயத்தையும் வந்துட்டு அப்படியே மாத்திருச்சு. ஆனா, அந்த பெர்சன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஈகோவா இருக்கட்டும், ஒரு பயமாக இருக்கட்டும், இல்ல நீங்க வர்ற டைமிங் இந்த 2 பேருக்கு நடுவுலயா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பெரிய தடங்கல் இப்போ. ஓகேங்களா?
அண்ட் ஆல்சோ சரி உங்களை பார்க்கலாம், உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் தேவையில்லாமல் அவங்க சைடில் ஏதாவது ஒரு அழுத்தங்கள் வந்துடும். ஒன்று செலவுகள் பிரச்சனையாக இருக்கும், இல்லையா கேட்குற கேள்விக்கு பதில் இல்லையே, இல்லை நான் இனி எப்படி பொறுப்பு எடுத்துக்குவேன் அப்படின்ற நிறைய தடங்கள் அப்படின்றது தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க அந்த தடங்கள் அவங்க சைடில் அவங்க பார்க்கறதுக்கு ரீசன் இன்னொன்றுமே வந்து நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணியே இருக்கீங்க ஒரு சில பேர். ஓகேவா? ஸோ பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் வந்துட்டு பிக்கப் ஆயில் வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். இன்றைக்கி பர்பிள் தீம் வச்சுருக்கேன். ஸோ இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் பைல் நம்பர் 1க்கு, பைல் நம்பர் 2க்கு இந்த பர்பிள் கலர் பிரேஸ்லெட் வச்சுருக்கேன், பைல் நம்பர் 3க்கு இந்த பர்பிள் கலர் ரிங்கு மோதிரம். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். பைல் சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குன்னா 1 2 3 நம்பர் வச்சும் பாருங்கள். இல்லையா உங்கள் மனசுக்கு எந்த ஒரு பைல் டக்குன்னு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ, உங்கள் உள்ளுணர்வு எது சொல்லுதோ அதுபடி கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அதாவது பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன் வந்து ஒரு பிலீஃப் பயங்கரமானங்க. அதாவது எப்போ வேணாலும் நான் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப காயப்பட்டு இருக்கீங்க, அவங்களால தெரியும். அது நல்லாவே வந்து தெரியும். நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சஃபர் ஆனீங்கன்னு தெரியும். ஆனாலும் வந்து சரி எல்லாமே நான் பின்னாடி சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பைல் நம்பர் 1 நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்தீங்கல்ல, ரொம்ப சாஃப்ட் டைப்பு, ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. ஸோ எப்போ வேணால் வரலாம் போகலாம், எப்போ எது சொன்னாலும் சரின்றுவீங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம லைஃப்பை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம், கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், பின்னாடி வந்து எல்லாமே உங்களை சமாதானப்படுத்துறது எல்லாமே என்னென்ன பிரச்சனைகளோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு தாட். சும்மா அப்படியே ஒரு உங்களோட வேல்யூ புரியாமல் வந்து போனது. இப்போ அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனைகள். ஸோ லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றத அவங்க நினைக்கல. ஏன்னா நீங்கள் மாறுவீங்க, ஒரு சில பேர் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போவீங்க அப்படிங்கிறத அவங்க நினைக்கல. ஸோ அவங்க உங்களோட இந்த சாஃப்ட்னஸை வச்சுட்டு ஓவரான கல்குலேஷன்ஸ் பண்ணியாச்சு. பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்குவாங்க, சொன்னால் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற எண்ணங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக நிற்கிது. டைமிங்கும் சரி, விதியும் சரி, உங்களுடைய மைண்ட் செட்டும் சரி, எதுவுமே வந்து அவங்களுக்கு இப்போ கை கொடுக்கல. அவங்க போட்ட கால்குலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மாறத்துக்கான வழிகள் தான் இது. ஆனாலும் வந்து மன்னிப்பு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிது. நீங்களே ஏன் வாலண்டியராகவே போனீங்க. இன்றைக்கும் சரி, இனிமேலும் சரி, அவங்களா தேடி வர்றதுக்கு வழிகள் பார்த்தாலும் சரி, அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் முன்னாடியே ஏகப்பட்ட வாய்ப்புகளை நீங்களாகவே வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு. அதையும் அவங்க வந்து விட்டுட்டாங்க, ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்கங்கிறதும் தெரியும். ஃபேக்கான ஒரு லவ், ஃபேக்கான அன்பை காமிச்சாங்கங்கிறதும் தெரியும். ஹானஸ்ட்லி அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்புங்கிறதும் தெரியும்.
ஆனால் ஒரு ஹானஸ்ட்டாக எஸ் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஓவர பெருமையாக நினைக்கிறது, அந்த ஈகோ அதெல்லாம் தாண்டி தான் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணுமா? நம்ம போய் இப்போ இறங்கி கேட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு நம்ம கௌரவம் என்ன ஆகிறது, நம்மளோட இதெல்லாம் என்ன ஆகிறது, நமக்குன்னு இருக்க பேர் என்ன வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களாலேயே கிடைச்ச வாய்ப்புகளை ஹானஸ்ட்டாக உங்கள் 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 விஷயத்தில் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சும் மன்னிப்பு கேட்காம அவங்க விட்டது எனது பெரிய ஒரு கார்மிக்குள்ளர் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. நிறைய டைம் சோதிச்சாங்க. இப்போது நீங்கள் இவங்களை இந்த டைம் விலகிறதே நிறைய டைம் அவங்க உங்களை சோதித்ததோட விளைவுகள் தான். ஆனால் அந்த பர்சன் மற்றவங்க வெளியாளுக பேச்சு கேட்டு உங்களோட மதிப்பை போட்டாங்க. அதுதான் விஷயம். உங்கள் வேல்யூ என்னன்னு உங்கள் கூட பழகினதை வச்சு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நான் வெளியில் இருக்கவங்க உங்களை பிடிக்காதவங்க உங்கள் மேலே பொறாமையில் இருக்கிறவங்க சொன்னதை வச்சு உங்களை மதிப்பு போட்டது தான் தப்பு. உங்கள் வேல்யூ அப்போ பண்ணது தான் தப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ புரிய ஆரம்பிக்குது. ஆனால் சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ எப்படின்னா வேல்யூ புரியுது, ஓகே சரி பண்ணலாம்னு நினைக்கிற டைமில் வாய்ப்புகள் குறையுது. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் ஆனால் பைல் நம்பர் 1 யூஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த ஃப்ரீடம் அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப இது பண்ணுறீங்க, சுதந்திரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்க. See, you became like a phoenix bird மாதிரி தான். ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன், நானே எல்லாத்தையுமே நல்லா இருந்த பாண்டிங் நல்லா எனக்கு லைஃப்பில் இருந்ததை நானே கெடுத்துக்கிட்டேன். வெளியாளுங்க பேச்சு ஒப்பீனியன்ஸை கேட்டிருக்கக்கூடாது. ஆனால் அதே மாதிரி அந்த பர்சனுக்கு ஒரு ரிக்ரெட் என்ன தெரியுமா இருக்கும், கிடைச்ச சான்ஸில் நம்ம முடிவு எடுத்துருக்கலாமே, அப்புறம்னு போட்டதா அப்போவே ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தூரம் மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கல, நான் ரொம்ப ஓவரான கணக்கு போட்டுட்டேன். ஸோ அது அவங்களுக்கு அந்த ரிக்ரெட் அப்படின்றது அந்த அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த நபருக்கு உறுத்தும். ஸோ இது என்ன அப்படின்னா டிலே எல்லா விஷயங்களும் ஈஸியாக திரும்ப வந்தாலும் கிடைக்கும்னு நினச்சது அவங்க அந்த ஒன்றுக்கும் டிலே பண்ணது கையை விட்டு நிரந்தரமாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஏக்கம், பயம், ரிக்ரெட் அவங்கள நிம்மதியாக இருக்க விடாது. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ முன்னாடியே உங்ககிட்ட ஒரு சாரி இல்லை ஏதாவது ஒன்று கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அப்போவே. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்குமே மன்னிக்க ரெடியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு சில பேர் நீங்கள் சப்போஸ் அவங்க பேசணும்னு நினச்சாலும் கூட நீங்கள் விரும்ப மாட்டீங்க, இல்லை பேசினாலுமே நீங்களே அவங்கள ஒரு கட்டத்தில் வேண்டான்ட்டு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே விலகிடுச்சு. அளவுக்கு மீறி நான் சான்ஸ் கொடுத்தேன், பொறுமையாக இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஸோ நீங்கள் இதில் இருந்து வெளியே வரீங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு நிறைய டைம் வார்னிங்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மன போராட்டங்கள் அந்த நபருக்கு அதிகமாக இருக்கும். தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நைட்டெல்லாம் சரியான தூக்கம் இருக்காது. மோஸ்ட்லி நைட் டைம்ஸ் அதிகமான அழுகைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். என்ன எடுத்து வைக்கலாம், சரி ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கலான்னா தடங்களை தான் பார்த்துக்கிட்டு வராங்க. உங்ககிட்ட ரீச் ஆகிறது, உங்ககிட்ட வர்றது முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியாக இருந்துச்சோ இனி அது ரொம்ப தடங்கள் அப்படின்றபடி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளேயுமே அவங்கள ரொம்ப திட்டிக்கிறாங்க, ரொம்ப ஒரு சில தப்பு பண்ணிட்டோன்ற குற்ற உணர்ச்சிகள் நிறைய இருக்குது, மனப்போராட்டங்கள் அப்படின்றது இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு டைமில் நீங்கள் இந்த நிலைமையில் இருந்தீங்க, அவங்க நல்லா இருந்தாங்க, இது அப்படியே மாறும். நீங்கள் இனி நல்லா ஒரு தைரியமான பர்சனாக இதிலிருந்து வெளியே வரத்துக்கு வழிகள் இருக்கும். ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு பர்சனாக நீங்கள் வெளியே வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இவங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் போயிடும். ஆனால் இவங்களுக்கு அப்போ தான் ஆரம்பிக்கும் உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ், ஏக்கங்கள் அப்படின்றது, அந்த மாற்றம் அப்படின்றது நடக்கும். ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. Pile number
2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். சரி, உங்கள் 2 பேரோட பாதைகள்ங்கிறது மாற ஆரம்பிக்குங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த டிஸ்டன்ஸுங்கிறத தாண்டி 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கீங்க, இல்லைன்னா ஒன்றா இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜி எல்லாமே மாறும். இப்போது அவங்க உங்கள் சைடு பார்த்துட்டு இருந்தப்போ, இல்லை நீங்கள் அவங்க சைடு பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க திரும்பிவிட்டாங்க. இப்போ அவங்க உங்கள் சைடு பார்க்குறப்போ நீங்கள் திரும்புவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எனர்ஜி, அது டைமிங்கும் சரி, எனர்ஜியும் சரி மாறிடும். ஓகேங்களா? அப்போது வந்துட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, கான்டாக்டில் இருந்தோம், நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து உணர முடியாது. அப்போது ஈஸியாக வந்து பேசுகிறது, எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு மாறும். பேசணும்னு நினச்ச ஆசைப்பட்டாலும் வார்த்தைகள் வராது. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே, நான் என்னத்தை போய் பேசுவேன், அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு ஸ்டாப், ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வந்து வந்துடும். எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எஃபோர்ட்ஸ், ஒரு எஃபோர்ட்ஸும் அவங்க வந்து போட்டாலும் சரி, அது கடைசியில் அந்த ஒரு லாஸஸை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் எஃபோர்ட்ஸ் போட்டாலும் ஒன்றும் டைமிங் சரி இருக்காது, இல்லைன்னா வந்துட்டு எனர்ஜி ஒன்றும் நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி ஒரு வைப் டிஃப்ரெண்ட்டாக வரும். சரி, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு தடங்கல் அப்படின்றது தான் வந்துட்டு நிறைய வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் அவங்க நல்லா நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எமோஷ்னலி நீங்கள் மாறிட்டு வரீங்க, நீங்கள் பழைய பர்சனாக கிடையாது, இருக்கவும் மாட்டீங்க ஃப்யூச்சர்லேயும் கூட அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ கேப், இவ்வளோ ஸ்பேஸ் விட்டது, இவ்வளோ தூரம் பேசாமல், இல்லை இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே வந்து நிறையா மாறி இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லணும்னா நீங்கள் நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா நிறைய ஹீலிங்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை நிறைய விஷயங்கள் அது மாதிரி பூஜைகள் பண்ணுறது நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு வேறு பர்சனாக மாறிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. எங்கேயோ ஒரு ஓரத்தில் லைட்டாக இவங்க மேலே ஒரு தாட் இருக்கே தவிர உங்கள் லைஃப் ஃபுல்லாமே இவங்க தாட்டா அப்படின்னா அது அவ்வளோக்கும் வந்துட்டு இல்லை. ஓகேவா? ஏன்னா அவங்க இல்லைன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இல்லைன்ற மாதிரி இருந்தீங்க. ஆனால் இப்போது எந்திரிச்சு உங்கள் லைஃப்பை பார்த்து நடந்து போகிற அளவுக்கான ஒரு தைரியம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டிவைன் உங்களை வழி நடத்துகிற பாதையிலே போயிட்டு தான் இருக்கிறீங்க. அது அந்த பர்சனுக்கும் நல்லா தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதுவும் கூட வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். உங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங் ஆக ஆக அந்த பர்சனை கிட்ட நெருங்க விட மாட்டேங்குது. அண்ட் வாய்ப்புகள் குறையுதுங்க. இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சான்சஸ் லோவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வேண்டான்னு நிறைய விஷயங்களை தூக்கி போட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் அவங்களோட நீங்களும் இருந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணியிருப்பீங்க, இல்லை கிஃப்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வேண்டான்னு தூக்கி போடுறது, எனக்கு இந்த ஞாபகங்கள் எதுவுமே வேண்டாம், நான் எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை நான் பார்க்குறேன்னு என்னென்ன விஷயங்கள் திரும்ப கனெக்ட் ஆகிறதுக்கு இருக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி எறியறது, தூக்கி போட்டுறது. ஸோ அது அந்த கனெக்ஷனுங்கிறதும் சரி, அந்த கோயின்சிடென்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த சூழ்நிலைகள் ஒன்றா வர்றதுக்கு அந்த சான்சஸ் அதுவும் சரி, எல்லாம் குறைஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போவும் சரி, வரக்கூடிய டைம்லேயும் சரி, இந்த பர்சன் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்துட்டு இவங்க உங்களோட வேர்ல்டு, உலகம், அது இதெல்லாம் சொன்னீங்களோ, இனி நீ யார், நீ எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீ எனக்கு ஒரு வேறு ஒரு 3வது நபர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வந்து பார்க்க முடியும். இப்போவும் சரி, இனியும் சரி, பைல் நம்பர் 2 நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரொம்ப முக்கியத்துவம். நீங்கள் பாருங்கள், நீங்களே கவனித்து பாருங்கள்.
பழைய பர்சனாக கிடையாது. அந்த லவ் இருந்தாலும் மரியாதை இல்லையா, உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப் தான், கிளம்பு அப்படின்றவீங்க. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றத்தை அவங்க எதிர்பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவுமே இருக்கும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ வேகமாக நீங்கள் நகருவீங்க அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த கணக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடியே நகர்ந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. ஆனால் உங்களை இழந்தது அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். அது அவங்க கண்டிப்பாக உணர்வாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட இழப்பு பெரிய லாஸ் அப்படின்றது இருக்கும். பட் இருந்தாலும் சரி, அந்த பர்சன் கொஞ்சம் இவ்வளோ நடந்தாலும் எங்கேயோ ஒரு இதில் வெயிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்றதும் பார்ப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப அவங்க போட்ட டைமிங்க்கு முன்னாடியே நகர்ந்துருச்சு. அதுவும் நீங்கள் மாறுவீங்க நகருவீங்கங்கிறத அவங்க நினைக்கல. ஏன்னா நீங்கள் அவங்க இருந்த டைம்லேயும் சரி, அவங்க விலகின டைம்லேயும் சரி ரொம்ப வீக்காக இருந்தீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆள் கிடையாது அப்போது. ஸோ அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு தான் இப்போ அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங் கொடுக்குது. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் நீங்கள் ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடச்சிருப்பாங்க, இல்லையா நீங்களே உங்களுக்கு ஒரு சில மோட்டிவேஷன், ஒரு சில வீடியோஸ் பார்க்குறீங்க, மோட்டிவேஷன் கிடைக்கிது உங்களுக்கு. உடனே சரி நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கலாம், நம்மளும் இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே உட்கார்றது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கிது. ஒரு சில வீடியோஸு இல்லை ஏதாவது ஒரு ஸ்பீச் யாரை பேசுறதாவது கேட்டுட்டு, ஸோ அது மூலியமாகவுமே உங்களை நீங்களே மாற்றி மாற்றி அட்வைஸ் பண்ணி எந்திரிச்சாச்சு. ஸோ உங்களோட லைஃப் என்ன அப்படின்னா பெட்டராக அடுத்த கட்டம் அப்படின்ற நகரத்துக்கு ரெடி. இப்போது நீங்கள் இமோஷ்னலி தெளிவாயிட்டீங்க, இன்னும் தெளிவாவீங்க. ஆனால் அந்த பர்சன் அப்படியே ஆப்போசிட். அப்போது முடிவெடுக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்ற குழப்பங்கள், சஃபரிங்ஸ் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த உங்கள் பர்சன் ரொம்ப விவரமான பர்சன் தான். ஆனால் உங்களை விட்டுட்டதுக்கப்புறம் இல்லை நீங்கள் இருக்கப்போ கூட ஜாலியாக இருக்காங்க, உங்களை கண்டுக்காமல் ஜாலியாக இருக்காங்களா அப்படின்னா ஜாலியாலாம் இல்லைங்க அங்கே. ஸோ ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது சரி உங்கள் விஷயத்தில் தான் பொறுப்பெடுத்துக்காமல் இருக்காங்க, சரி அட்லீஸ்ட் அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேலே ரொம்ப அதிக பாரமாக விழுந்திருக்க மாதிரி இருக்குது. அதாவது அடுத்த கட்ட ஜாலியாக போகலாம் அப்படின்னு அவங்க நினச்சாலும் இப்போ தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்க மேலே இருக்குது. ஸோ ஒன்று அவங்களுடைய ஃபேமிலியோ இல்லை இப்போ புதுசாக போன பர்சனோ இல்லை வேலை விஷயமோ அந்த ஒரு மிகப்பெரிய அந்த பொறுப்போ ஏதோ ஒன்று அவங்க மேலே இருக்குது இப்போது. ஸோ இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்றபடி இருக்குது. ஸோ எல்லாமே இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு இவங்க மேலே அந்த பாரத்தை போட்டுட்டு அவங்க எல்லோரும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு பொறுப்பில் இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சாங்களோ அதை விட பெரிய இதில் மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியலி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது எதுவுமே சேமிக்கணும். இவங்க ஒரு பிளான் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வேலை செய்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, ஆனால் அங்கே ஆப்போசிட்டாக வேறு ஒரு பிளான் இருக்கும்.
ஒரு விஷயம் இருக்கும். ஸோ கடைசியில் இவங்க பிளான் எதுவும் ஒர்க் ஆகாது. இல்லையா, இவங்க ஃபேமிலி சைடில் இவங்க ஃபேமிலிக்கு மத்தியில் இவங்க ஒரு ஒரு பிளான் வச்சுருந்தாங்கன்னா இவங்க பிளானை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறது. ஸோ ஃபைனலி வந்துட்டு பொறுப்பு பாரத்தை மட்டும் நீ எடுத்துக்கோ, முடிவுகள்லாம் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு இவங்க கிட்ட இருந்து அந்த பவரை வந்துட்டு பறிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது வரைக்கும் நிறைய பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க கிட்டலாம், அந்த பில்டப் எல்லாமே வந்துட்டு வெறும் டம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ பாஸ்ட்டு உங்களோட இருந்த லைஃப் தான் வந்து போரு, அதுதான் பெரிய பாரம்னு நினச்சி ஒரு ஃப்யூச்சர் நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி வந்தாங்க வெளியே. ஆனால் இனி அது எப்படி இருக்குன்னா பேசாமல் அந்த பாஸ்ட்லேயே நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். அது பாரம் நினச்சி இப்போ அதோட பெரிய பாரத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன், அதுவே பரவாயில்ல அப்படின்னு அவங்க ரிக்ரெட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா சும்மா வாய் வார்த்தைகளில் நிறைய ப்ராமிசஸாக நான் உனக்கு செய்வேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சும்மா, அதாவது ஒரு ப்ராமிஸுங்கிறதே சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு போகிற கேரக்டராக இருந்திருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்க நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ இந்த ப்ராமிஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற இடத்துல வரும். அப்போது அதை எனக்கு செய்கிறேன்னு சொன்னேன்ல, அதை பண்ணுறேன்னு சொன்னீங்களா, பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தவங்க கேட்டு பதில் கிடைக்கல, ஆனால் உங்களை வேணால் எப்படியும் சமாளிச்சாச்சு. ஆனால் அவங்க சைடில் இனி கேட்க போகிற பர்சன்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியாது. அப்போது ஓடிக்கிட்டே இருக்கணும், எஸ்கேப் ஆகணும். இப்போ உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணி ஓடினாங்க, இப்போது அங்கே இருக்கிற பர்சன்ஸ்கிட்டையும் அதே சூழ்நிலைகள் தான். அப்போது அங்கேயும் ஓடணும். அப்போ ஓடிக்கிட்டே இருந்தால் எங்கே தான் நிற்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சைலண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சஃபர் தான் ஆயிட்டுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் எல்லாருமே தன்னை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, தான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படின்னு ஷோ ஆஃப்லாம் பண்ணுவாங்க வெளியில் பட் ஆனால் என்ன அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி ட்ரெயின்ட் ஆகிடும். ஸோ நிம்மதிங்கிறது இருக்காது. ஓகேவா, அப்போ நிம்மதியாக போயிட்டு ஒரு நாள் அவங்களுக்காக வாழ போகிறாங்களான்னா இருக்காது, மற்றவங்களுக்காக தான் வாழ்கிறபடி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயம் செஞ்சீங்களோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறத விட்டுட்டு அந்த பர்சனுக்காக வாழ்ந்தீங்க இல்லையா, ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில். இப்போ அதே தான் அந்த பர்சன் அவங்களுக்காக வாழ்கிறத தாண்டி வேறு வேறு பர்சனுக்காக வாழணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு என்ன விஷயங்கள் அவங்க செஞ்சு நடந்ததோ அதுக்கான சைன்ஸ் தான் அங்கே இருக்கும். அந்த எமோஷ்னல், அந்த எனர்ஜி உங்களுக்கு நடந்தது அப்படியே அங்கே மாறி அங்கே போகுது, அது அப்படி தான் இருக்குது. முன்னாடி நிறைய பொறுப்புகள் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் தூக்கி போட்டாங்கல்ல, இப்போ ஆரம்பத்தில் தூக்கி போட்ட பொறுப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதை அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பர்சனுக்காக, அந்த பீப்புளுக்காக உங்களை நிறையா சொல்லியிருப்பாங்க, உங்களெல்லாம் நிறையா கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்றபடி இருந்திருப்பாங்க. பட் யாரை தூக்கி வச்சு பேசி யாரை வச்சு உங்களை கம்பேர் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ராமாஸ்லாம் பண்ணினாங்களோ அதுவே இப்போ திருப்பி பேக் ஃபயர் ஆகுதாங்க. அப்போது அந்த நபராலே இனி இவ்வளோ நாள் அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசியிருந்தாங்க, சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க, இனி அதுவே முடியாது. ஆனால் இஃப் யூஆர் லக்கி உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிய வருங்க அவங்க உண்மையிலே ஜாலியாக வாழ்கிறாங்களா இல்லை சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன விஷயங்கள் நீங்கள் சஃபர் ஆனீங்களோ இது அப்படியே அங்கே போயிருக்கு அவங்களுக்கு. அப்போது உங்களுக்கு ஃப்ரீ டைம், அப்போது நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா அடுத்த கட்டம்னு செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் மறுபடியும் இந்த ட்ராமா இந்த இதுக்குள்ளரே அவ்வளோக்கும் யோசிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கார்மிக் டைமிங். ஓகேவா, ஸோ அது அவங்களா பட்டு அவங்களா புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள முடிவு எடுக்கட்டும் உங்கள் விஷயத்தில். ஒரு டைமும் நீங்களாகவே இங்கேருந்து மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்களாகவே இங்கேருந்து சைன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க பல வழியில். கொஞ்சம் நிப்பாட்டுங்க, வரட்டுமே, அந்த சைடு என்ன இருந்துதான் வருதுன்னு பார்க்கணும்ல. ஸோ அங்கே வாங்குற அடிக்கு ரிப்ளை கொடுக்கவே முடியாமல் உட்காந்துருக்காங்க, இதில் உங்களுக்கு எங்கே ரிப்ளை கொடுக்கறது? ஸோ ஒரு சில பேருக்கு அங்கே என்ன நடக்குது, டீப்பாக உள்ளார என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியல. பாயிண்ட் நம்பர் 3,
நீங்கள் இங்கே போட்டு மெசேஜை பார்க்குறாங்க, ரிப்ளை இல்லை, பேசுகிறாங்க, இல்லை அவைலபிள் இருக்காங்க, ஆனால் பேச மாட்டுறாங்க. இதுதான் உங்கள் பிரச்சனை. ஆனால் அங்கே உள்ளார டீப்பாக என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு, என்ன இவ்வளோ ஷிஃப்டெல்லாம் அங்கே மாறி இருக்குதா, அதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஸோ உங்கள் சைடில் இருந்து கொடுக்குற இந்த ஒரு ப்ரெஷர், இந்த அழுத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை முதல்ல பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராசஸ் டைமில் விட்டது எல்லாத்தையுமே எடுக்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப முக்கியங்க. ஹெவி, ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான எனர்ஜி இருக்குது அவங்கள சுற்றி. இப்போ ஒரு டைமில் உங்களுக்கு இருந்ததில்ல, ஒரு மாதிரி ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பாரத்தை எடுத்து உங்களோட சேர்த்து கட்டி போட்டால் எப்படி இருக்கும், இல்லை உங்கள் மேலே அது போட்டால் எப்படி இருக்கும், நகரவே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெயிட், ஒரு பாரம் நீங்கள் சுமந்தீங்க, உங்கள் மேலே இருந்துச்சு. ஸோ அந்த பாரத்தை தான் வந்துட்டு இப்போ அவங்க சுமக்கிறாங்க. ஸோ அப்போ உங்ககிட்ட இருந்தது விலைக்கு போய் அங்கே போயிருக்குங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு இதை பற்றி இன்னும் டென்ஷன் ஆகிட்டு கோவம் ஆகிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ ஏன்னா ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்தது நிறையாங்க. இந்த பர்சனால், இந்த லவ்வால் இழந்தது 1-2 விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள். அப்போது அது எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்குமே இன்னும் டைம் தேவை. உங்களுக்குமே வந்து இன்னும் மைண்டெல்லாம் வந்து சரியாகணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பிளான் பண்ணணும், நிறையா ஐடியாஸை கொண்டு வரணும், இழந்த தைரியத்தை திருப்பி எடுக்கணும், நிறைய வேலைகள் உங்களுக்கும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இனி உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ விட்டதை வந்து பிடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ், நல்ல டைமிங். இதையுமே விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் திரும்ப வர சான்சஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படி வந்துட்டு சான்சஸ் லோ. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கெட் அப். உங்கள் மேலே இருந்த பாரம் விலகி போயிருக்கு. அப்போ இப்போ ஃப்ரீயாக நீங்கள் எந்திரிச்சு எது வேணால் செய்யலாம். அப்படிங்கிறப்போ இனி நீங்கள் எந்த அளவுக்கு எந்திரிச்சு செய்கிறீங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லைனோட எனர்ஜி வந்துட்டு பாருங்கள். ஸோ அப்போ நீங்களாகவே வந்து யாரும் உங்களை வந்து எழுப்பி விடணும்னு அவசியம் கிடையாது. நீங்களாகவே எந்திரிங்க. ஸோ எந்திரிச்சு உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபைல் நம்பர் 3க்குமே வந்துட்டு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது. அதை விட்டுட்டு தான் உட்காந்துருக்கீங்க நீங்களுமே. இவ்வளோ நாட்கள் நகர முடியல, ஆனால் இனி முடியும். ஓகேவா? ஸோ அவங்களோட மெசேஜஸ், கால்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே உட்காராதீங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு டீப்பாக உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு மெசேஜ் வரலை அவங்க சைடில் இருந்து. அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அங்கே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க லைஃப்பில் ஸ்டேபிளாக ஏதோ ஒரு நிரந்தரமாக ஒரு விஷயம் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக கம்மி தான். ஏன்னா இப்போது எல்லாமே அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு பறிச்சுட்டு கொண்டு போய் சேமித்து வச்சாங்களோ இப்போ அதையவே 4 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அப்போது எடுத்த விஷயம் கூட நிரந்தரமாக அங்கே கைக்கு நிற்காது. ஓகேவா? அது எடுத்ததை நீ செலவு பண்ணால் கூட அது அவங்களுக்குமே இல்லாதபடி தான் இருக்குது. ஸோ லைஃப்பில் வந்து இப்போ தான் ரியல் லெசனேவே அந்த பர்சன் வந்து ரியலான பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க. லேர்ன் பண்ணட்டும். லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களோ அதெல்லாம் இன்னொரு கதை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்துட்டு விட்டதை பிடிக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் 3. தேங்க்யூ.